அடிக்கிற வெயிலுக்கு குளு குளுன்னு தர்பூசணியில் ஒரு குல்ஃபியை செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தர்பூசணி எடுத்துகிட்டு அதில் இருக்கிற விதை எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா விதை இருந்தால் டேஸ்ட் மாறிடும். அது கூட கொஞ்சமாக லெமன் ஜூஸ் போட்டுட்டு புதினா ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்குன்னா கொஞ்சமாக போட்டுக்கலாம். சுகர் உங்களுக்கு வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் ஐஸ்கிரீம் மோல்ல இருந்தால் ஊற்றிக்கலாம், அப்படி இல்லைன்னா டம்ளரில் கூட ஊற்றி வச்சுக்கலாங்க. இதை 5 to 8 hours ஃப்ரீசரில் வச்சு எடுத்து பாருங்கள், சூப்பரான குல்ஃபி ரெடிங்க. இன்றைக்கி நான் போட்டிருக்க மெட்டர்னிட்டி வியர் எங்கேருந்து சென்ட் பண்ணியிருந்தாங்கன்னா MK கலெக்ஷன்ஸுங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்தால் சென்ட் பண்ணியிருந்தாங்க. உண்மையாகவே இந்த ட்ரெஸ்ஸோட குவாலிட்டி சூப்பராக இருக்குது, கிளாத்து சாஃப்டாகவே இருந்துச்சுங்க. இவங்க ஈச் 380 தான் கொடுக்குறாங்க. இந்த ப்ரைஸ்க்கு நான் ஒர்த்துன்னே சொல்லுவேன். ஸோ இவங்கக்கிட்ட பிராஞ்சல் மாடல் நைட்டிஸ், ஃபீடிங் அண்டு நான் ஃபீடிங் லாஞ்ச் வியர்ஸ் இருக்குது. அண்ட் தென் பிராண்டட் நைட்டிஸும் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. 3 பீஸ்க்கு மேலே எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் கூட இருக்குங்க. உங்களுக்கும் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்ஸ் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பை.